Hello everyone, this is Anthea. இந்த வீடியோல நம்ம ரிலேஷன்ஸ்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு எக்ஸசைஸ் 1.2 ஓட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போறோம். நம்ம ரிலேஷன்ஸோட ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க நமக்கு ஒரு கிளாஸ்ல இருக்க 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டை நம்ம கொடுத்துருக்காங்க. அதை ஃபிகர் 1.7ல ஹைட்ஸை ஒரு செப்பரேட் செட்டாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு செப்பரேட் செட்டாகவும் மென்ஷன் பண்ணி இப்போ ஸ்டூடெண்ட் 1 ஓட ஹைட் 4.5னா 4.5 நம்ம ஸ்டூடெண்ட் 1 ஓட S1 ஓட மேப் பண்றோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் 4க்கும் 4.5 ஹைட் இருக்கனால 4.5 S4 கூடயும் மேப் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு என்ட்ரிக்கும் நம்ம மேப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கிவன் டேட்டாக்கு நம்ம ஒரு ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா R is equal to set of all ordered pairs of heights, students நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். அதாவது 4.5 height இருக்க ஸ்டூடெண்ட் S1. So 4.5, S1 ஓட ஆர்டர் பேரா எடுக்கலாம். அதே மாதிரி 4.5 S4க்கு இருக்கனால 4.5, S4 இன்னொரு ஆர்டர் பேரா நம்ம கன்சிடர் பண்ணலாம். 4.7 S9க்கு இருக்கனால 4.7, S9 இன்னொரு ஆர்டர் பேரா நம்ம அந்த செட்குள்ள மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ரிலேஷன் இருக்க எல்லா ஆர்டர் பேர்ஸையும் நம்ம மென்ஷன் பண்ணி Rன்ற ஒரு செட்டா எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ரிலேஷனோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். Let A and B be any two non-empty sets. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specified conditions. அதாவது relation is nothing but the subset of Cartesian product. Cartesian productல நம்ம all possible ordered pairs ஓட combinationஐ ஒரு செட்டா டிஃபைன் பண்ணுவோம். ரிலேஷன்ல அந்த எல்லா பாசிபிள் காம்பினேஷன்லயும் ஒரு பர்டிகுலர் ரிலேஷன் எதுல இருக்கோ அந்த குட்டி செட்டை மட்டும்தான் நம்ம ரிலேஷனா கன்சிடர் பண்றோம். ஸோ ரிலேஷன் கார்டீசியன் ப்ராடக்டோட ஒரு சப்செட்டா தான் இருக்கும். அதே மாதிரி if x belongs to A is related to y belong to B through R. Xன்ற ஒரு எலிமெண்ட் Aல இருக்கிற ஒரு எலிமெண்ட் Yன்ற Bல இருக்கிற எலிமெண்டோட Rன்ற ரிலேஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம XRY அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அதோட மீனிங் X Yக்கு ரிலேட்டடா இருக்குன்றது தான். நம்ம கேஸ்ல 4.5 is related to S1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் டொமைன்னா என்னதுன்னா நம்ம ஆர்டர்ட் பேர்ல வர ஃபர்ஸ்ட் செட், நம்ம கேஸ்ல ஹைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் செட், அதுதான் நம்ம டொமைனா கன்சிடர் பண்றோம். கோடொமைன் நம்ம டொமைனை எது கூட மேப் பண்றோமோ அதை தான் அந்த செட்டை தான் நம்ம கோடொமைனா எடுத்துக்கிறோம். நம்ம கேஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் கோடொமைன். இப்போ நம்ம ரிலேஷன்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க நான் 2 செட்ஸ் எடுத்திருக்கேன், A and B. A is equal to 1, 3, 5, 7 and B is equal to 4, 8. இந்த கேஸ்ல நான் ரிலேஷனை லெஸ் தானா இருக்கிறது தான் நம்ம கண்டிஷனா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம ஆர்டர்ட் பேர் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு பார்த்து நம்ம செட் ஆரை பில்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு செட்லயும் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்றேன். ஸோ 1 and 4 நம்ம எடுத்துக்கிறோம். 1 is less than 4ன்றதுனால ordered pair 1, 4 நம்ம less than இருக்க வேண்டிய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ordered pair 1, 4 நம்ம செட் Rல மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி 1, 8 கன்சிடர் பண்ணாலும் 1 is less than 8னால நம்ம ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ordered pair 1, 8 நம்ம செட் Rல எழுதலாம். அதே மாதிரி 3, 4, 3, 8 இதெல்லாம் நம்ம ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால நம்ம அதை R செட்ல மென்ஷன் பண்ணலாம். ஆனா 5, 4 நம்ம கன்சிடர் பண்ணோம்னா 5 is not less than 4, அப்ப நம்ம ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அந்த ஆர்டர்ட் பேரை நம்ம Rல எழுத முடியாது. இந்த மாதிரி எந்த ஆர்டர்ட் பேர் நம்ம ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அது மட்டும்தான் நம்ம செட் Rல எழுதணும். இந்த ரிலேஷன்ல A cross B, இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல A cross B மொத்தம் 1, 4, 1, 8ன்னு ஒரு 8 எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு செட்டா நம்ம டினோட் பண்றோம். ஆனா நம்ம R செட்ல only 6 ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்கு. நம்ம R செட் நம்ம A cross B கார்டீசியன் ப்ராடக்டோட ஒரு சப்செட் தான். கார்டீசியன் ப்ராடக்ட்ல நம்ம ஆல் பாசிபிள் ஆர்டர்ட் பேர்ஸை மென்ஷன் பண்ணுவோம். ரிலேஷன்ல இருக்கிற R செட்ல நம்ம எந்த ஆர்டர்ட் பேர்ல அந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவோம். ரிலேஷனை நம்ம ரெண்டு விதமா டினோட் பண்ணலாம். ஒன்னு செட் ஆரா போட்டு நம்ம இங்க எழுதிருக்கிறோம்ல, ஆர்டர்ட் பேர் 1, 4, 1, 8 இந்த மாதிரி ஒரு செட் ரெப்ரசன்டேஷன்ல எழுதணும்னா அதுக்கு பேரு ராஸ்டர் மெத்தட். or the set builder methodன்றது நம்ம arrow diagram வச்சு லாஸ்ட் illustration heights and students
மென்ஷன் பண்ண மாதிரியும் மென்ஷன் பண்ணலாம். If n of a is equal to p and n of b is equal to q, then the total number of relation வந்து நம்ம 2pq மென்ஷன் பண்ணலாம். ரெண்டு செட்ஸ்க்கு நடுவுல ரிலேஷனே இல்லைன்னா நம்ம வந்து அந்த கேஸை நல் ரிலேஷன் சொல்றோம். அதோட டினோஷன் வந்து r is equal to a null set. செட் rல வந்து எந்த ஆர்டர்ட் பேருமே இருக்காது. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.2 குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நமக்கு ரெண்டு செட்ஸ் a and b கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராப்ளம்ல நம்ம given relations r1 r2 r3 r4 உண்மையாவே எக்ஸிஸ்டா இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம். First given ரெண்டு sets a is equal to 1 2 3 7 and b is equal to 3 0 minus 1 7 நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் a cross b நம்ம கண்டுபிடிக்க போறோம். ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டோம். சிமிலர் வே அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கேயும் கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनல r1 2,1 7,1 கொடுத்திருக்காங்க. இதுல 2,1 வந்து நம்ம a cross b ல இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம். நம்ம கிட்ட 2,3 இருக்கு, 2,0 இருக்கு, 2,-1 இருக்கு, 2,7 இருக்கு, பட் 2,1 நம்ம கிட்ட இல்ல, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இல்ல. So 2,1 belongs to r1 but 2,1 does not belong to a cross b. So r1 is not a relation from a to b. ஏன் not a relation நம்ம கன்க்ளூட் பண்றோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி r வந்து a cross b ஓட ஒரு சப்செட். அப்போ rல இருக்கிற எல்லா ஆர்டர்ட் பேர்ஸுமே a cross b லயும் இருக்கணும். அப்படி a cross b ல இல்லாம இருக்குன்னா r வந்து ரிலேஷன் கிடையாது அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். அதே மாதிரி r2ல -1,1 கொடுத்திருக்காங்க. -1,1 இப்ப நம்ம a cross b ல இருக்கான்னு செக் பண்ண போறோம். நமக்கு -1,1 அங்க இல்ல, 1,-1 தான் இருக்கு, பட் -1,1 நம்ம கிட்ட இல்ல. So -1,1 does not belong to a cross b and r2 is not a relation. Similarly r3 r4 க்கு நம்ம செக் பண்ண போறோம். r3ல நமக்கு எல்லா ஆர்டர்ட் பேர்ஸுமே a cross b ல இருக்கு. 2,-1 இருக்கு, அதுக்கப்புறம் 7,7 இருக்கு, 1,3 இருக்கு. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸுமே நமக்கு a cross b ல இருக்கிறதுனால r3 is a subset of a cross b, therefore r3 is a relation. அதே மாதிரி r4 க்கும் நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்குள்ள போலாம். செகண்ட் சம்ல நமக்கு a is equal to 1 2 3 4ன்னு 45 வரைக்கும் இருக்கிற ஒரு செட்டை கொடுத்திருக்காங்க. நம்ம ரிலேஷன் என்னதுன்னா ஸ்கொயர் ஆஃப் அப்படின்றது தான் நம்மளோட ரிலேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா r கண்டுபிடிக்க போறோம். அது வந்து a cross a ஓட ஒரு சப்செட்டா இருக்கும்னு நம்ம டிஃபைன் பண்ண போறோம். அண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்சை கண்டுபிடிக்க போறோம். இந்த கேஸ்ல நமக்கு a and b அப்படின்னு ரெண்டு செட்ஸ் தரல. ரெண்டு செட்டுமே நம்ம கொடுக்கப்பட்டிருக்க ரெண்டு செட்டுமே a தான். a cross a வச்சு தான் நம்ம வந்து r வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஸோ நம்ம செட் ஏவை எழுதிக்கிறோம். ஆரோட மீனிங் வந்து ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எதுக்கெல்லாம் வந்து ஸ்கொயர் 45க்குள்ள இருக்குன்னு நம்ம செக் பண்ண போறோம். 1ஓட ஸ்கொயர் 1 தான். ஸோ அது செட் ஏல இருக்குது, 45க்குள்ள இருக்குது. ஸோ வந்து 1 நம்ம எழுதிக்கலாம். 2ஓட ஸ்கொயர் வந்து 4, அதுவும் நம்ம செட் ஏல இருக்கு. ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 3ஓட ஸ்கொயர் 9, 4ஓட ஸ்கொயர் 16, 5ஓட ஸ்கொயர் 25, 6ஓட ஸ்கொயர் 36. இது எல்லாமே நம்ம செட் ஏல இருக்கு, அதனால நம்ம எழுதிக்கிறோம். 7ஓட ஸ்கொயர் வந்து 49, ஆனா நம்ம செட் 45 ஓட முடிஞ்சிருது. 46 47 அதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல. ஸோ ஆப்வியஸா 49ம் நம்ம செட் ஏல இல்ல. ஸோ இந்த செட் ஆர் செட் வந்து 36 ஓட முடிஞ்சிருது. ஸோ ஆர் செட்டை நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்மள டொமைன் அண்ட் ரேஞ்சையும் சொல்லியிருக்காங்க. டொமைன் வந்து என்னதுன்னா நம்ம ஆர்டர்ட் பேர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் டொமைன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸோட கலெக்ஷன் தான் டொமைன். ஸோ நம்ம கேஸ்ல இங்க ஸ்கொயர்டா இருக்கு இல்லையா, இதோட ஸ்கொயர் ரூட்ஸ் 1ஓட ஸ்கொயர் ரூட் 1, 4ஓடது 2, 3, 4, 5, 6 வரைக்கும் தான் நம்மளோட டொமைனை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். 7 நம்ம பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம 49 கன்சிடர் பண்ணல. அதனால 6 வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து டொமைன். ரேஞ்ச் வந்து ஆர்ல இருக்கிற இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஸ்கொயர் டிஜிட்ஸ் தான் நம்மளோட ரேஞ்ச். நம்ம டொமைனை எது கூட மேப் பண்றோமோ அதுதான் நம்ம ரேஞ்ச். 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4 அப்படி நம்ம மேப் பண்ணி இருக்கிறதுனால இதுதான் நம்மளோட ரேஞ்ச்.
இப்போ நம்ம third problem எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். third problemல R செட்டை நமக்கு define பண்ணிருக்காங்க. set of all ordered pairs x, y. நம்ம relation வந்து y is equal to x plus 3 and x belongs to 0, 1, 2, 3, 4, 5. நம்ம வந்து domain and range வந்து கண்டுபிடிக்கணும். given சொல்லி நம்ம questionல கொடுத்திருக்கிற அதே details டேட்டாவை எழுதி வச்சுக்கிறோம். இப்போ first when x is equal to 0, y வந்து x plus 3 ன்றதுனால 0 plus 3 is equal to 3. When x is equal to 1, y is equal to 1 plus 3, 4. அதே மாதிரி இருக்கிற எல்லா elementsக்கும் நம்ம கண்டுபிடிச்சு y எழுதிக்கிறோம். இப்போ வந்து R செட்டை நம்ம எழுத ட்ரை பண்ண போறோம். R செட் வந்து ordered pairs இருக்கும்ல, so 0, 3, 1, 4, 2, 5 அப்படின்னு எல்லா ordered pairsயும் நம்ம எழுதிக்கிறோம். டொமைன்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி x elements ஃபர்ஸ்ட் வரக்கூடிய elements. நம்ம questionல டிஃபைன் பண்ணும்போதே ஆர்டர்ட் பேர்ல x தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ ஆல் த x elements தான் நம்ம டொமைனை கன்சிடர் பண்ண போறோம். ஸோ நம்ம கேஸ்ல 0, 1, 2, 3, 4, 5 தான் நம்மளோட டொமைன். ரேஞ்சுன்றது நம்ம டொமைனை எது கூட மேட்ச் பண்றோன்றது தான் மேப் பண்றோன்றது தான் ரேஞ்சு. இல்லைன்னா ஆர்டர்ட் பேர்ல எது செகண்டா வருதோ அதுதான் நம்ம ரேஞ்சா எழுதுவோம். நம்ம கேஸ்ல y எல்லாமே நமக்கு ரேஞ்ச் தான். ஸோ 3, 4, 5, 6, 7, 8 தான் நம்மளோட ரிக்வயர்ட் ரேஞ்ச். இப்போ நம்ம ஃபோர்த் சம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபோர்த் சம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நமக்கு ரிலேஷனை டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் x, y. x is equal to 2y தான் நம்ம கண்டிஷன். x belongs to 2, 3, 4, 5. y belongs to 1, 2, 3, 4. இப்போ நம்ம arrow diagram first வரைய ட்ரை பண்ண போறோம். Since x is equal to 2y நமக்கு கொடுத்திருக்கிறதுனால when y is equal to 1, x is equal to 2 into 1 which is 2. அதே மாதிரி y is equal to 2 னா 2 into 2 4. y is equal to 3 னா 3 into 2 6. அதே மாதிரி 4 into 2 8 நம்ம எடுத்திருக்கோம். நம்ம ஏன் y is previous sumல வந்து y is equal to x plus 3 னு கொடுத்ததுனால நம்ம when x is equal to x elements வந்து substitute பண்ணி கண்டுபிடிச்சோம். y நமக்கு வந்து y ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு y is equal to x plus 3 னு கொடுத்தாங்க. x ஓட வேல்யூஸ் இருந்துச்சு, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்க வந்து நமக்கு x is equal to 2y னு கொடுத்திருக்காங்க. ஸோ y நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எது இருக்கோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணணும். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒய்யை நம்ம when y is equal to 1, y is equal to 2னு ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம்னா அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆர்டர்ட் பேர் வந்து x, y தான். ஸோ செட் x ஃபர்ஸ்ட் வரையணும், செட் y செகண்ட் வரையணும். செட் xல இருக்கிற எலிமெண்ட்ஸ் 2, 3, 4, 5 எழுதிக்கிறோம். செட் yல இருக்கிற எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, 4 எழுதிக்கிறோம். x2னா when x is equal to 2, y is equal to 1. அப்போ x is equal to 2 வந்து y is equal to 1 ஓட மேப் பண்ணணும். x is equal to 4, y is equal to 2. x is equal to 4, y is equal to 2 ஓட மேப் பண்ணணும். when x is equal to 6, y is equal to 3. ஆனா x செட்ல நமக்கு 6 இல்ல. ஸோ அதை நம்ம மேப் பண்ண முடியாது. Similarly, x is equal to 8, y is equal to 4. x செட்ல நமக்கு 8 இல்ல. ஸோ அதையும் நம்மளால மேப் பண்ண முடியாது. இந்த ரெண்டு மேப்பிங் மட்டும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிராஃப் எப்படி பிளாட் பண்றதுன்னு பார்க்கலாம். கிராஃப் பிளாட் பண்ணும்போது x ஆக்சிஸ்ல 1, 2, 3, 4, 5 நம்ம போட்டுக்கிறோம். y ஆக்சிஸ்ல 1, 2, 3, 4, 5 வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இருக்கிற ரெண்டு ஆர்டர்ட் பேர், ரெண்டு மேப்பிங் என்னன்னா 2, 1 and 4, 2. அதை மட்டும் நம்ம பிளாட் பண்றோம். xல வந்து 2, yல 1 தான் 2, 1. அதே மாதிரி xல 4, yல 2 தான் வந்து 4, 2. செட் அண்ட் ரோஸ்டர்ன்றது நம்ம வழக்கமா r is equal to னு சொல்லி ரிலேஷன் செட்டை வந்து மென்ஷன் பண்ணுவோம்ல, அதே வந்து z set of all ordered pair 2, 1, ordered pair 4, 2 னு மென்ஷன் பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து நமக்கு செட் அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ நம்ம ஃபோர்த் ப்ராப்ளமோட செகண்ட் சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். நமக்கு கொஸ்டின்ல r is equal to set of all ordered pairs x, y, where y is equal to x plus 3, x, y are natural numbers less than 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்மளோட ரிலேஷன்ஸ் இங்க வந்து ரிலேஷன் வந்து y is equal to x plus 3 and previous வீடியோல நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னதுன்னு பார்த்தோம். அதுல நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ இந்த கேஸ்ல லெஸ் தேன் 10 வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால 1 to 9 எல்லா டிஜிட்ஸையும் நம்ம x and y
arrow diagramல மென்ஷன் பண்றோம். நம்ம ரிலேஷன் y is equal to x plus 3ன்னு கொடுத்திருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் x வரதுனால நம்ம x சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ x வேல்யூஸ் வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா when x is equal to 1, y is equal to 1 plus 3 which is equal to 4. அப்போ 1 நம்ம 4 ஓட மேப் பண்ணணும். When x is equal to 2, y is equal to 2 plus 3 which is equal to 5. அப்போ 2 5 ஓட மேப் பண்ணணும். இந்த மாதிரி corresponding values மேப் பண்ணிட்டே வந்தா இப்படி ஒரு arrow diagram நமக்கு கிடைக்குது. இதையே நம்ம கிராஃபா பிளாட் பண்ணணும்னா 1,4 அப்படின்ற மேப்பிங் வந்து ஆர்டர்ட் பேர் 1,4 x ஆக்சிஸ்ல 1க்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் y ஆக்சிஸ்ல 4க்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் மேப் பண்ணுவோம். சிமிலர்லி எல்லா ஆர்டர்ட் பேர்ஸையும் நம்ம பிளாட் பண்ணலாம். அதே மாதிரி ரோஸ்டர் மெத்தட்ல செட் ஆஃப் ஆல் அப்படின்னு ஆர்டர்ட் பேர் செட் ஆஃப் ஆல் த ஆர்டர்ட் பேர்ஸை நம்ம வந்து டினோட் பண்ணலாம். இதோட ஃபோர்த் சம் முடியுது. ஃபிஃப்த் சம் பார்க்கலாம் இப்போ. A company has 4 categories of employees given by assistants, clerks, managers and executive officer. The company provides rupees 10,000, rupees 25,000, rupees 50,000 and rupees 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M and E respectively. If A1, A2, A3, A4 and A5 were assistants, C1, C2, C3, C4 were clerks, M1, M2, M3 were managers and E1 and E2 were executive officers, and if the relation is defined by X or Y where X is the salary given to the person Y, express the relation R through an ordered pair and arrow diagram அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராப்ளம்ல நமக்கு வந்து அசிஸ்டன்ஸ் வந்து 4 அசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. A1, A2, A3, A4, A5 சாரி 5 அசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. கிளர்க்ஸ் வந்து 4 பேர், C1, C2, C3, C4. மேனேஜர்ஸ் வந்து 3 பேர், M1, M2, M3 அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 2 பேர், E1, E2. அவங்களோட சேலரி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கு அசிஸ்டன்ஸ்க்கு 10,000, கிளர்க்ஸ்க்கு 25,000, மேனேஜர்ஸ்க்கு 50,000 அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh. இதை வந்து நம்ம பேர் பண்ண போறோம். அப்போ A1 வந்து அசிஸ்டன்ட்னால 10,000, A1 ஒரு ஆர்டர்ட் பேர். அதே மாதிரி 10,000, A2 ஒரு ஆர்டர் பேர். அப்படியே எல்லா அசிஸ்டன்ட்க்கும் 10,000 நம்ம அலாட் பண்ணி ஆர்டர்ட் பேரா எழுதலாம். கிளர்க்ஸுக்கு வந்து சேலரி 25,000னால 25,000, C1, 25,000, C2, 25,000, C3 and C4க்கும் அதே மாதிரி 25,000 ஒரு ஆர்டர்ட் பேரா மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி மேனேஜர்ஸ்க்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh நம்ம ஆர்டர்ட் பேர்ஸா இதை ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ ஆர்டர்ட் பேர்ஸை நம்ம எழுதியாச்சு. அப்புறம் நம்மள ஆரோ டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்ண சொல்றாங்க. நமக்கு வந்து எக்ஸ் ஒய்ல எக்ஸ்ன்றது சேலரி, ஒய்ன்றது அவங்களோட பொசிஷன், லைக் அவங்க மேனேஜரா இல்லை அசிஸ்டண்டா அப்படின்ற பொசிஷன். ஸோ செட் எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ சேலரி செட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டண்டா கிளர்க்கா அவங்களோட ஜாப், அவங்க என்ன எம்ப்ளாயின்றத மென்ஷன் பண்றோம். இங்க 10,000, 20,000 சேலரி, 50,000 அண்ட் 1 lakh சேலரியோட அமௌண்ட் எல்லாம் போடுறோம். அதே மாதிரி எம்ப்ளாயிஸோட பேர் A1, A2, A5 வரைக்கும், அப்புறம் C1, C2, C3, C4, மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் எல்லாரையும் மென்ஷன் பண்றோம். மென்ஷன் பண்ணிட்டு அசிஸ்டன்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் 10,000, கிளர்க்ஸ் எல்லாருக்கும் 20,000, மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் 50,000 அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh நம்ம மேப் பண்ணிடுறோம். அவ்வளோதான், நமக்கு ஆர்டர் டயக்ராம் கிடைச்சிருச்சு. இதோட எக்ஸசைஸ் 1.2 கம்ப்ளீட் பண்றோம். தேங்க்யூ.